நாம் பார்த்து ரசிக்கின்ற கதையின் காட்சிகள் வேறு. அந்த காட்சியை உருவாக்குவதற்கு அவர்கள் படுகின்ற காட்சியின் கதை வேறு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எம்எஸ்வி அவருக்கு ஒரு சால்வையை போட்டிங்கனாலே இப்படி மேலே போர்த்தின சால்வை எடுத்து இடுப்பில் உடுத்திக்குவார். அந்த கொடுத்த அந்த சின்ன சால்வைக்கு கூட அவ்வளோ மரியாதை தருவார். அப்படி இருக்க இசையமைப்பாளர் எஸ் நாகேஸ்வர ராவ் அவரது பெயரால் கிடைத்த அந்த கோல்டு பிரேஸ்லெட்டுக்கு எவ்வளோ மரியாதை தருவார். மலேசியா சிங்கப்பூரில் கூட அப்போ என்ன தெரியுமா, படத்தை புதுசாக ரிலீஸ் பண்ண முடியாது. இங்கே ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுனா தான் இந்த ஓடுன படத்தை தான் மலேசியா சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. தென்னிந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இங்கே கலர் படம் எடுத்தால் ரொம்ப ரிஸ்க். பக்த பிரகலாதாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு வரக்கூடிய கோட்டா அந்த லாட் ரொம்ப லேட் ஆகும். மெஹர்பானுக்கு வரக்கூடிய ஃபிலிமை இதுக்கு பயன்படுத்திக்கிறது, இதுக்கு வரக்கூடிய ஃபிலிமை அதுக்கு பயன்படுத்திக்கிறது. இப்படியாக கலர் ஃபிலிமை வருவித்து பக்த பிரகலாதாவை கலரில் உருவாக்குறாங்க. இரணியகசிபுவினுடைய ஏற்பாட்டின்படி ஒரு யானை வரவழைக்கப்பட்டு இந்த யானை கால்களை தூக்கி அந்த குழந்தை பிரகலாதன் மீது மிதிப்பது போன்ற காட்சி எடுக்கணும். அப்படி மிதிக்க போகும்போது நாராயணன் அருளால் அந்த யானை காலை எடுத்துக்கொள்ளும். இது காட்சி, அதெல்லாம் ஓகே. பாருங்க, இதை எடுக்கும் போது தான் ஒரு இன்பகரமான, ஆபத்தான, சுவையான சம்பவம். அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பக்த பிரகலாதா அப்படின்னு ஒரு படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்தி படம் 1967 ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து வெளியிட்ட படம் பக்த பிரகலாதா. இந்த படத்திற்கு இயக்குனர் CH நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவர். இதற்கு ஒளிப்பதிவு வின்சென்ட் சுந்தரம், ரொம்ப ஃபேமஸ் ஃபெமிலியர் பர்சன்ஸ், ஃபோட்டோகிராஃபிக்குனே அவதரித்தவங்க வின்சென்ட் சுந்தரம். இந்த படத்திற்கு கலை ஆர்ட் டைரக்டர் சந்திரலேகா படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர், அன்பேவா படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் AK சேகர். இந்த படத்தில் இசை எஸ் நாகேஸ்வர ராவ். இந்த எஸ் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய இசை இயக்குனர், ரொம்ப ஃபேமஸ். இவரை நீங்கள் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிடணும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதனுடைய சிஷ்யன். ஐயாவோட நான் நிறைய இசை நிகழ்ச்சியில் பணியாற்றியிருக்கேன். அப்போ மெல்லிசை மாமன்னர் அவருடைய நிறைவு காலகட்டங்களில் அவர் கையில் ஒரு தங்க வளையம் போட்டிருப்பார், கோல்டு பிரேஸ்லெட். இந்த கோல்டு பிரேஸ்லெட் ஆந்திராவில் அந்த மியூசிக் டைரக்டர் அமரர் எஸ் நாகேஸ்வர ராவ் அவரை பற்றிய பெருமை மிகு விழாவில் அவரது ஞாபகார்த்தமாக நம்ம மெல்லிசை மாமன்னர் MSVக்கு தான் அந்த கோல்டு பிரேஸ்லெட் போட்டாங்க. MSV அவர்கள், நான் அவரோட பணியாற்றி கொண்டிருக்கும் போது அந்த காலகட்டங்களிலெல்லாம் MSV அந்த பிரேஸ்லெட் இல்லாமல் எந்த நிகழ்ச்சிக்கும் போனதில்லை. அந்த பிரேஸ்லெட்டை எஸ் நாகேஸ்வர ராவ் இசையமைப்பாளர் அவரது நினைவாக கிடைத்த அந்த பிரேஸ்லெட்டை அவர் தன் உயிருக்கு உயிராக மதித்திருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், MSV அவருக்கு ஒரு சால்வையை போட்டிங்கனாலே இப்படி மேலே போர்த்தின சால்வையை எடுத்து இடுப்பில் உடுத்திக்குவார். அந்த கொடுத்த அந்த சின்ன சால்வைக்கு கூட அவ்வளோ மரியாதை தருவார். அப்படி இருக்க இசையமைப்பாளர் எஸ் நாகேஸ்வர ராவ் அவரது பெயரால் கிடைத்த அந்த கோல்டு பிரேஸ்லெட்டுக்கு எவ்வளோ மரியாதை தருவார். அந்த எஸ் நாகேஸ்வர ராவ் தான் இந்த பக்த பிரகலாதா படத்திற்கு இசையமைப்பாளர். இதில் இந்த கதை என்ன உங்களுக்கு தெரியும். அந்த நாராயண பெருமான் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினான். அதில் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரத்தில் அவருக்கு மகன் பிரகலாதன் பிறந்தான். அந்த நாராயண பெருமான் இந்த பூ உலகில் பல அவதாரங்கள் எடுத்து பிறந்தான். ஒவ்வொரு அவதாரத்தின் வாயிலாக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். இந்த நாராயணனுக்கு முழு எதிரியாக விளங்கியவர் அல்ல, இந்த நாராயணனை எதிரியாக நினைத்து கொண்டவர் இரணியகசிபு அப்படிங்கக்கூடிய இந்த அசுரன்.
இவருக்கு நாராயண மந்திரமே பிடிக்காது. எல்லோருமே ஓம் ரணியாயர் நமக அப்படித்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டார். இந்த ரணிய கசிபுவுக்கு ஒரு மகன் பிறந்தான் பிரகலாதன். அவன் ஓம் நாராயணாய நமக என்று சொன்னான். ஆக தன் தந்தைக்கு எதிரி அந்த சிறுவன் பிரகலாதன். இந்த இரணிய கசிபுவனுடைய மகன் பிரகலாதன் தன் தந்தையை மீறி தன் தந்தை எதிரியென நினைத்த அந்த நரசிம்ம அவதாரத்தை வணங்கினான், அந்த நாராயணனை வணங்கினான். இதுதான் கதை. இதை பிரகலாத சரித்திரம் அப்படிங்கக்கூடிய பேரில் ஆந்திராவில் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த ட்ராமா. இதனுடைய எழுத்தாளர் நரசுராஜு அப்படிங்கிறவர். இந்த நரசுராஜு அவர்களை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிடணும்னு கேட்டால், நம்ம விஜயவாகினி ஃபிலிம்ஸ் எம்ஜிஆர் எட்டே வேடம் பெற்று நடிக்க எங்கள் வீட்டு பிள்ளை படம் சூப்பர் ஹிட் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய கதாசிரியர் அந்த நரசுராஜு. இந்த நரசுராஜினுடைய கதை தான் பிரகலாத சரித்திரம். ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸாக ஓடிய மிகப்பெரிய நாடகம், வெற்றி நாடகம். அந்த நாடகத்தை பிரகலாத சரித்திரத்தை பக்த பிரகலாதாங்க பேரில் தமிழில் படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஏவிஎம் நிறுவனம். இதன் சார்பாக அந்த நரசுராஜை அணுக அவரும் சரி என ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு தான் இந்த யூனிட். எது சிஹெச் நாராயணமூர்த்தி டைரக்டர், எஸ் ராஜேஸ்வர ராவ் இசை இயக்குனர், ஏகே சேகர் ஆர்ட் டைரக்டர், வின்சென்ட் சுந்தரம் கேமராமேன். இதில் ரணிய கசிபுவா அந்த அசுரனா நடிக்கக்கூடியவர் எஸ்வி ரங்காராவ், இவரோட அஞ்சலி தேவி நடிக்கிறாங்க. இதில் அந்த பக்த பிரகலாதன் சிறுவனா ரணிய கசிபுவனுடைய குழந்தையாக நடிக்கக்கூடியது குழந்தை நட்சத்திரம் ரோஜாரமணி. பிற்காலத்தில் அவர் ஒரு பெரிய கதாநாயகி. அன்றைக்கு குழந்தை நட்சத்திரம். அந்த குழந்தை நட்சத்திரம் பெண்மணியைத்தான் பிரகலாதனாக நடிக்க வச்சாங்க. ஆக இதுதான் இந்த பக்த பிரகலாதா யூனிட். இப்போ இந்த படம் அரண்மனை, தர்பார் இப்படி ரிச்சாக இருக்கணும்னு சொன்னால் இந்த படத்தை கலரில் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, தமிழில் எடுத்து தெலுங்கில் டப்பிங் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய முயற்சி இருந்ததுனால பிரம்மாண்டமாக எடுக்க நினச்சாங்க. நரசுராஜு கதையில் எப்படி எழுதினார், அரண்மனை இப்படி இருக்கணும், தர்பார் இப்படி இருக்கணும், அதை அப்படியே ஏகே சேகர் ஆர்ட் டைரக்டர் இல்லையா, இந்த பிரம்மாண்டத்தை கலரில் வடித்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஈஸ்ட்மன் கலரில் எடுக்கணும்னு திட்டம் போட்டாங்க. இதில் தெலுங்கில் வேறு டப் பண்ணணும். இப்போ பிரச்சனை என்னென்னா, 1960களில் எல்லாம் அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் நிறைய தயாரித்தாங்க. இந்த பக்த பிரகலாதாவை கலரில் எடுக்கணும்னு ஏவிஎம் நிறுவனம் விரும்புது. பட்ஜெட் அதிகமாகும். ஏற்கனவே ஏராளமான பொருட்செலவு, அந்த தர்பார் மண்டபம் எல்லாம் போடணும். இப்போ ஒரு காலத்தின் கெடுபிடி என்னென்னா, கலர் ஃபிலிமை அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. மேலை நாடுகள்லேருந்து கலர் ஃபிலிமை வரவழைக்கணும்னு சொன்னால் அந்நிய செலாவணி பிரச்சனை இருக்குது. அந்நிய செலாவணி வெளிநாட்டுக்கே போயிடக்கூடாதுக்காக நம்ம கவர்மெண்ட் கலர் ஃபிலிமை இறக்குமதி செய்வதில் ரொம்ப கட்டுப்பாடு விதித்தது. இது போக கலர் ஃபிலிம் கிடைக்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா, இந்தியாவில் படம் எடுக்கிறாங்கல்ல, இதில் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி எந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த பிரிண்டை வச்சு அதன் சார்பாக கலர் ஃபிலிமை இறக்கலாம். அப்படி பார்த்தா ஹிந்தி படங்களுக்கு தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி படங்களை தான் வெளிநாட்டுக்கு நிறையா நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் போகிறோம், ஹிந்தி ஆட்கள் அதிகம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள படங்களை நம்ம வெளிநாட்டுக்கு ரிலீஸ் பண்ண முடியாது அன்னைக்கு. சரி, மலேசியா, சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மலேசியா, சிங்கப்பூரில் கூட அப்போ என்ன தெரியுமா, படத்தை புதுசாக ரிலீஸ் பண்ண முடியாது. இங்கே ரிலீஸ் ஆகி தமிழ், தெலுங்கு, கேரளா, கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுனா தான் இந்த ஓடுன படத்தை தான் மலேசியா, சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக எந்த வகையிலும் தென்னிந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இங்கே கலர் படம் எடுத்தால் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறது, கலர் படமாக எடுத்தால் தான் இந்த பக்த பிரகலாதா பிரம்மாண்டமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. ஒரு ஐடியா பண்ணாங்க. ஏபி நாகராஜன் நால்வர்னு தமிழில் ஒரு படம் எடுத்தார். இந்த ரைட்ஸை ஏவிஎம் நிறுவனம் அப்படியே வாங்கி அதை அப்படியே ஹிந்தியில் மெகர்பான் அப்படின்னு ஒரு படத்தை ஈஸ்ட்மன் கலரில் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஈஸ்ட்மன் கலர், மெகர்பான். இதே ஏவிஎம் தயாரிக்கக்கூடிய இந்த பக்த பிரகலாதா இதுவும் ஈஸ்ட்மன் கலர். இப்போ இவங்களுக்கு இதில் என்ன சௌகரியமாச்சுன்னா, ஹிந்தியில் எடுத்த அந்த மெகர்பானுக்கு கலர் ஃபிலிம் ஈஸியாக கிடைச்சது.
ஆனால் பக்த பிரகலாதாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு வரக்கூடிய கோட்டா அந்த லாட் ரொம்ப லேட் ஆகும். மெஹர்பானுக்கு வரக்கூடிய ஃபிலிமை இதுக்கு பயன்படுத்திக்கிறது, இதுக்கு வரக்கூடிய ஃபிலிமை அதுக்கு பயன்படுத்திக்கிறது. இப்படியாக கலர் ஃபிலிமை வருவித்து பக்த பிரகலாதாவை கலரில் உருவாக்குறாங்க. இப்போ இதில் இன்னொரு அருமையான ரசிக்கத்தக்க சிக்கல் என்னென்னா, எஸ்வி ரங்கராவ் தான் அந்த ரணிய கசுபா நடிக்கிறாரு. அவருடைய மகன் தான் பக்த பிரகலாதன். இவன் தந்தைக்கு எதிரி. இந்த பக்த பிரகலாதாவுக்கு ஒரு குருவை நியமிச்சிருப்பார் இரணிய கசிபு. இந்த குரு பேச்ச இந்த பையன் கேட்க மாட்டான். இந்த குருநாதன் என்ன சொல்லுவார், ஓம் இரணியாய நமகன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பையன் பிரகலாதன் சொல்ல மாட்டான், அவன் நாராயணாய நமகன்னு தான் சொல்லுவான். இதை இந்த குருநாதர் இந்த பையனுடைய அப்பா கிட்ட அவன்கிட்ட போய் சொல்கிறாரு. அவருக்கு மகன் மீது கோபம் வந்து இவனுக்கு பலவிதமான தண்டனைகளை கொடுக்கிறார். மகனை சிறைக்குள் அடைத்து இரணியகசிபு பாம்புகளை விட்டு கடிக்க விடுகிறார். இப்படி எத்தனையோ தொல்லைகளை கொடுக்கிறார். ஆனால் நாராயண மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய பிரகலாதன் இவைகளிலிருந்தெல்லாம் தப்பித்து விடுகிறான். முடிவாக பிரகலாதனை கொல்ல அவனுடைய தந்தை இரணியகசிபு யானையை வைத்து யானையின் கால்களால் மிதிக்க விடுகிறார். இதுதான் காட்சி. காட்சி நல்லா இருக்கு. யானையின் கால்களால் மிதிக்க விடுவார், யானையும் மிதிக்காது, அதிலும் பக்த பிரகலாதன் தப்பித்துக் கொள்வான் என்பது காட்சி. நன்றாக இருக்கிறது. நாம் அந்த காட்சியை பார்த்து பிரகலாதன் தப்பிக்கும் போது கைதட்டுவோம். அதெல்லாம் சரி. எப்படி எடுக்கிறது? பிரகலாதனாக நடிக்கக்கூடியது அந்த குழந்தை ரோஜாரமணி, அந்த பெண், அந்த குழந்தை சிறுமி. இந்த குழந்தை படுத்திருக்கணும். இரணியகசிபுவினுடைய ஏற்பாட்டின்படி ஒரு யானை வரவழைக்கப்பட்டு இந்த யானை கால்களை தூக்கி அந்த குழந்தை பிரகலாதன் மீது மிதிப்பது போன்ற காட்சி எடுக்கணும். அப்படி மிதிக்க போகும்போது நாராயணன் அருளால் அந்த யானை காலை எடுத்துக்கொள்ளும். இது காட்சி. அதெல்லாம் ஓகே. கொண்டுகிட்டு போன யானை நம்ம சொல்படி கேட்குமா? அது மிருகம். அதை தாண்டி மிதிச்சிருச்சுன்னா அதுக்கு எப்படி கமாண்ட் கொடுக்கறது? இதெல்லாம் ரிஸ்கி இல்லையா? சரி, ஆனால் எடுத்தாகணும். பாருங்க, இதை எடுக்கும்போது தான் ஒரு இன்பகரமான ஆபத்தான சுவையான சம்பவம். கேரளாவில் ஒரு யானைப்பாகனிடம் நன்றாக பயிற்சி பெற்று அந்த யானைப்பாகன் சொல்படி அச்சு பிசகாமல் கேட்கக்கூடிய ஒரு யானை தயார். இப்போ இவங்கெல்லாம் அந்த யானையை இங்கு கொண்டு வருவதை விட அந்த காட்சியை யானை இருக்கக்கூடிய கேரளாவுக்கு சென்றே படமாக்குவது என்று டைரக்டர், கேமராமேன், டைரக்டர், நடிகர், இந்த குழந்தை ரோஜாரமணியோடைய தாய் தகப்பன் இவங்கெல்லாம் போயாச்சு. அங்கே போய் ஷூட்டிங்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே குழந்தை ரோஜாரமணியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க என் குழந்தை சின்ன குழந்தை பிரகலாதனாக நடிக்குது, யானையை கொண்டு வந்து மிதிக்க விடுறீங்க, அது என்னதான் இருந்தாலும் மிருகம், உங்கள் சொல்படி அதுக்கு அப்படி கேட்காம என் குழந்தைய மிதிச்சிருச்சுன்னா என் குழந்தை உயிர் போச்சுன்னா நாங்கள் என்னங்க பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ஷூட்டிங்க்கு வர மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே தலைவலியாக போச்சு. என்னடா இது வரைக்கும் வந்து அதுதானே காட்சி, படத்தில் மிக முக்கியமான காட்சி அதுதானே என்று அனைவருமாக சேர்ந்து குழந்தை ரோஜாரமணி, பிரகலாதனாக நடிக்க போகிற குழந்தை ரோஜாரமணி அவங்களுடைய தாய் தகப்பனை சமாதானம் பண்ணுறாங்க. அவங்க தாய் தகப்பன் மாட்டேன்னு மறுக்கிறாங்க. இங்கே என்ன சமாச்சாரம், இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் இவ்வளோ சச்சரவு, என்ன வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அந்த சிறுமி குழந்தை ரோஜாரமணி இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த குழந்தைக்குத்தான் ஆபத்தான காட்சி என்று அதுக்கு தெரியவில்லை. ஒரு வழியாக சமாளித்து யானை அந்த பாகனின் கண்ட்ரோலை மீறாது என்பதை மெய்ப்பித்து நிரூபித்து இந்த தாய் தகப்பங்களை சம்மதிக்க வச்சுட்டாங்க படக்குழுவினர். இவங்களும் குழந்தை ரோஜாரமணியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு, சரிங்க எடுத்துக்கோங்க, என் பிள்ளைய கடவுள் தான் காப்பாற்றணும், ஆனால் ஷூட்டிங்க்கு நாங்கள் வரமாட்டோம், இந்த காட்சியை நாங்கள் கண்ணால் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்க்கு ரோஜாரமணியினுடைய தாயும் தகப்பனும் போகலை. இப்போ குழந்தை ரோஜாரமணியை படுக்க வச்சாச்சு. இது பயமறியாத சிறுகன்று. இதுக்கு என்ன தெரியும்? யானையை வச்சு மிதிக்க வைக்க போகிறாங்க. யானை சொல்படி கேட்காம மிதிச்சிருச்சுல நம்ம உயிர் போயுமே. யானையை மிதிக்க வைக்க போகிறாங்க, சொல்படி கேட்காம யானை மிதிச்சிருச்சுல நம்ம உயிர் போயிருமே அப்படிங்கக்கூடிய ஆபத்தெல்லாம் தெரியலை. அது பாட்டுக்கு பிரகலாதனாக நடிக்க படுத்திருக்குது. யானை வருகிறது, பாகன் ஆணையிடுகிறான், நெருங்குகிறது. யானை
பிரகலாதன் என்று படுத்திருக்கக்கூடிய சிறுமி ரோஜாரமணி மீது காலை தூக்குகிறது. அப்படி மிதிப்பதற்காக அப்படி நகர்த்துகிறது. முகத்தருகே சென்றவுடன் பாகனின் கண்ட்ரோல் கேட்டு நிறுத்து என்றால் நிறுத்திக் கொள்கிறது. கேமரா இதை மட்டும்தான் எடுக்கும். பின்பு நாராயணன் கமாண்ட் கொடுக்கக்கூடிய மட்டும் தனி ஷாட்டு. திருப்பி யானை இந்த காலை இப்படி ஒதுக்கிக் கொள்வது அடுத்த ஷாட்டு. யானை திரும்பி செல்வது அடுத்த ஷாட்டு. வெற்றிகரமாக அமைந்து விட்டது. இந்த குழந்தை ரோஜாரமணிக்கு, அதாவது பிரகலாதனாக நடித்த இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு வழியாக அந்த நாராயணன் அருளால் நல்லபடியாக எடுத்து விட்டார்கள். இல்லை, நாம் பல படங்கள் பார்க்குறோம், தீயில சில பேர் விழுந்துட்டாங்கன்னு. எப்படி விழ வைக்கிறது? ஆற்றுல வெள்ளத்தில் இவனை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி எடுக்கிறது. எப்படி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்? ஒரு பெரிய மரம் முறிஞ்சு இந்த கதாநாயகன் மேலே விழுது. எப்படி எடுக்கிறது? அவர் அடுத்த படத்தில் நடிக்க வேண்டாமா? நாம் காட்சியாக பார்க்கும்போது ரசித்து விட்டு வந்து விடுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட காட்சிகளை எடுப்பதற்கு திரைப்படத்துறையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், உயிரை பணயம் வைத்து எடுக்கிறார்கள். அதிலும் இப்போதாவது பரவாயில்லை, அனிமேஷன் கிராஃபிக்ஸ் ஒர்க். அப்பமெல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே ரியல். அந்த குழந்தை ரோஜாரமணி பிரகலாதனாக நடிக்கும்போது அந்த யானையிடமிருந்து வெற்றிகரமாக நடித்து அது தப்பித்து விட்டது. அதற்கு பிறகு அது எத்தனை படங்களில் கதாநாயகியாக நடித்து எவ்வளவு பெரிய பெயரை தக்க வைத்தது. ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் அந்த பேரண்ட்ஸ் நினைச்ச மாதிரி. ஆனால் நாராயணன் அருளால் ஒன்றும் நடக்கவில்லை. ஷூட்டிங் வெற்றிகரமாக முடிந்த செய்தி கேட்டு, குழந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை என்கின்ற செய்தி கேட்டு தாய் தந்தையர் அங்கிருந்து ஓடி வந்து குழந்தை ரோஜாரமணி எடுத்து மார்போடு அணைத்துக் கொள்கிறார்கள். என் குழந்தை தப்பிச்சிருச்சு என்று அணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் வழிகிறது. எப்படி இருக்கும்? இதை பார்த்த படக்குழுவினர்கள், ஓ என்னடா இது, திரைப்படத்துறைக்குள் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. நாம் பார்த்து ரசிக்கின்ற கதையின் காட்சிகள் வேறு, அந்த காட்சியை உருவாக்குவதற்கு அவர்கள் படுகின்ற காட்சியின் கதை வேறு. இல்லை, இதையெல்லாம் உங்களை நினைக்க வைக்குமாறு ரசியுங்கள், உண்மையை உணருங்கள். உயிரை பணயம் வைத்து கலைத்துறையில் பல படைப்புகளை படைக்கக்கூடிய அந்த கலைஞர்களை நாம் பாராட்டுவோம், வணங்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி யாதவன்.